என் அன்பு சகோதர சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துடன் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கூட நாம் மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். அது என்ன காரியம் என்றால், இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? நீங்களும் நானும் எதற்காக இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நன்றாய் கவனிங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்றால் பாவிகளை ரட்சிக்க, அதாவது பாவத்தை மன்னிக்க. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒருவேளை ஹிந்துவாக இருக்கலாம், அல்லது முஸ்லிமா இருக்கலாம், அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாத நபராக இருக்கலாம். கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் பாவத்தை மன்னிக்க. உங்களுடைய, என்னுடைய, இந்த உலகத்தில் பிறக்க போகிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதனுக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்களுடைய பாவங்களை மன்னிக்க, உங்கள் சாபத்தை மன்னிக்க அவர் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ள, பாவத்திற்காக பாவத்தை மன்னிக்க பலியான ஒரு தெய்வம் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை தவிர பாவத்தை மன்னிக்க இந்த உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆடுக்கோ, மாடுக்கோ, கோழிக்கோ, பறவைக்கோ எதுக்கும் அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே பாவங்களை மன்னிக்கும். இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல மதத்தை பரப்பும்படியாக வரவில்லை, அவர் மார்க்கத்தை பரப்பும்படியாக வந்தார். இந்த செய்தியை கேட்கிற உங்களை இயேசு கிறிஸ்து மிகவும் நேசிக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்க, உங்கள் சாபத்தை மன்னிக்க, உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்க, உங்கள் வியாதியை குணமாக்க, உங்களுக்கு சமாதானம் தரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் உங்களுக்காக, எனக்காக கல்வாரி சிலுவைகளை அவர் அடிக்கப்பட்டு மரித்தார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் அருகே நின்று கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை, இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உண்மையாகவே இயேசு கிறிஸ்து உங்க மேல வச்ச அன்பு, உங்களை மன்னிக்க, உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்க இயேசப்பா கூட பேசுங்க. இயேசுவே, நீர் உண்மையான கடவுள் என்றால் என்னோடு பேசும், எனக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களோடு பேச, உங்களுக்கு தரிசனமாக அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். இந்த உலகத்துல மனிதரோடு பேச ஒரு தெய்வம் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்களோடு நிச்சயம் பேசுவார். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில காணப்படுகிற சகல துக்கங்களை மாற்றுவார், துயரங்களை மாற்றுவார். உங்களுடைய பாவம் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை ஒரு நொடியில் மன்னிக்க இயேசு கிறிஸ்து அவர் அன்பு